கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் கடைசி வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரது கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும். தேங்க்யூக்கா. ஓகே, சரியா? 9:15 2 கொரிந்தியர் 9:15. அவங்க 9 தான் சொன்னாங்க, 15 சொல்லலை. சரி, கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படி? ஓகே, சரி. அடுத்து, ஏன்னா கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லி தானே என்ன செய்யணும், வந்திருக்கோம், அப்படிதானே? சரி, கடைசி மாதம் கடைசி நாளைக்கு முந்தின நாள், அப்படி 2 நாளைக்கு முன். ஓகே, சரி. வைக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். இருப்பிடம் அண்ட் முதல் வரி. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 19 20 2 வச்சுக்கலாமா? 2ல இருக்கு. வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். குட் குட், சூப்பர். அடுத்த பாடல். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். இந்த பாடல் இருப்பிடம் அண்ட் முதல் வரி. சீக்கிரம் முடியும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். சீக்கிரம் வரலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வந்துடும். வாங்க வாங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, எசேக்கியேல் 47:8 இருக்கு, சரியா? ஓகே, அடுத்து. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே.
மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, ஊற்றுமையா உம் வல்லமையை மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். யோவேல் 2:28. நான் மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர், ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்று. இருப்பிடம் யோவேல் 2:28. அவர்தான் அப்போஸ்தலர் 2:17. அதான் சரியான அதுக்கு வசனம். ஓகே, இதுமே முதல்ல வசனம் தான் சொல்லணும், அடுத்துதான் பாடல். ஓகேவா? சரி. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, அதிசை நூற்றி 7 பண்ணணும். சங்கீதம் 98:1. ஓகே, பாடல். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும்,
எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயில் என்னை நீர் மறந்திடுவீரோ. இந்த எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ அந்த பாடல் வரியில் தான். எங்க இருக்குன்னு பாருங்க. எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயில் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். முதல் வரி சொன்னா கூட போதும், இதை இருப்பிடம் கூட சொல்ல வேண்டாம். முதல் வரி அவன் வேற ஒருத்தர். வா வா வா. எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அழகா பாட்டான். சரி, அடுத்து வசனத்தை எடுத்து இங்க வந்து வாசிக்கணும், பின்ன பாட்டு பாடணும். ஓகே, மீகா எடுத்துக்கோங்க. மீகா 7:15 பின்பாகம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது டெமோ அது. ஓகே, உன்னை சொன்னவங்களே திருப்பி வேண்டாமா? இல்ல, இது வந்து டெமோ. சரியா, ஈஸியானது, அதுக்காக எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாட்டு. 7:15. ஓகே, அடுத்த பாடல் தான் இனிமே தான் சொல்ல போறேன். இது டெமோ. ஓகே, அதே மாதிரி யோபு 42:2 அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து, சரியா, 42:2 வசனத்தை வாசித்துட்டு பாடணும். வசனத்தை வாசித்துட்டு பாடணும். வராதவங்க வரணுமா அக்கா? சொன்னவங்க வேண்டாமா? சரியா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. வெரி குட், சூப்பர் சூப்பர். அடுத்து இது கண்டிப்பா யார் தான் சொல்லணும்னா ஆண்கள் தான். கண்டிப்பா நீங்க தான் சொல்லணும். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 13:6. வேகமாக வரவும். சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடு. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா. அந்த பாடல் தான். ஓகே, சரி. அடுத்து ஏசாயா 59:19 பின்பாகம், பின்பகுதி. ஏசாயா 59:19. ஜெயிச்சிட்டா. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பா. அஞ்சாது. வெரி குட், சூப்பர் சூப்பர். அடுத்து இது லாஸ்ட் சான்ஸ் எடுத்துக்கோங்க. யோவான் 4:14. யோவான் 4:14. வா 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 சித்ரா, வா 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 வா.
சித்ரா எங்க எழுப்பியாச்சு. நீ வந்தாச்சு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஊற்று தண்ணீரே எந்த தெய்வ ஆவியே. வெரி குட், சூப்பர் சூப்பர். சரி, அடுத்து சிறப்பாக குயிஸ் கேட்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தின வாலிப பெண்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வண்ணமாக கரங்களை தட்டுவோம். இப்பொழுது வாலிப பெண்களின் சிறப்பு பாடல், அதனைத் தொடர்ந்து வாலிப பெண்களின் ஜெயக்கிரீடம் நாடகம். பெண்கள் மன்னிக்கவும், பெண்கள் ஜெயக்கிரீட நாடகம். பாடாத ராகங்கள் பாடும், மீளாத இன்பங்களாடும், கேளாத கீதங்கள் கேட்கும், மெய்ப்பன் வருகை கூறும், மெய்ப்பன் வருகை கூறும், எந்தன் மீட்பர் வருகின்றார், எந்தன் மீட்பர் வருகின்றார், எந்தன் மீட்பர் வருகின்றார். உதிர்ந்திடும் மழலை மலர்ந்திடும் சோலை தெய்வம் தந்த அழகன்றோ. உதிர்ந்திடும் மழலை மலர்ந்திடும் சோலை தெய்வம் தந்த அழகன்றோ. அன்பு மொழி பேசி அருள் மொழி கூறும் இறைவனின் அழகன்றோ. இங்குதன் நெஞ்சமே தாங்கிடும் தஞ்சமே. பாடாத ராகங்கள் பாடும், மீளாத இன்பங்களாடும், கேளாத கீதங்கள் கேட்கும், மேய்ப்பன் வருகை கூறும். எனக்காய் வந்த இன்பத்தின் நிழலை இளைப்பை ஆற்றிடும், எனக்காய் வந்த இன்பத்தின் நிழலை இளைப்பை ஆற்றிடும். தாகத்தை தீர்க்கும் பேரின்ப ஊற்றே தாகத்தை தீர்த்திடுமே. தாகத்தை தீர்க்கும் பேரின்ப ஊற்றே தாகத்தை தீர்த்திடுமே. அன்பரை காணவே கண்களும் ஏங்குதே. பாடாத ராகங்கள் பாடும், மீளாத இன்பங்களாடும், கேளாத கீதங்கள் கேட்கும், மேய்ப்பன் வருகை கூறும், மேய்ப்பன் வருகை கூறும், எந்தன் மீட்பர் வருகின்றார், எந்தன் மீட்பர் வருகின்றார்.
சரி, சிறப்பாக பாடல் பாடின வாலிப பெண்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது பெண்கள் நாடகம் ஜெயக்கிரீடம், அதனைத் தொடர்ந்து பெண்கள் சார்பாக குயிஸ். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மையமாக கொண்டு ஜெயகிரீடம் என்ற நாடகத்தை நடிக்க உள்ளனர். மைய வசனம் வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரே. என்ன எல்லாரும் இனி ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் அழகா இருக்கேனா இல்லையா? ஏன்டா இப்படி வம்பே? நான் கிரீடம் வச்சு எவ்வளோ அழகா இருக்கேன். அண்ணா பாரு சொல்லிட்டான் பாரு, நான் தான் அழகு. என்னடா இந்த கிரீடம் வச்சோடனே நான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன், எப்படிதானே? அப்பா எக்காரணத்தை கொண்டோம் நீ உங்களால் யாராலையும் என் தலையில் இருக்க கிரீடத்தை எடுக்கவே முடியாது. சேலஞ்ச் பண்ணுவோமா? பாப்பமா யார் எடுக்கான்னு பார்க்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஏவாளையே வஞ்சித்தவன் யோபுவையே அவ்வளவு பாடுபடுத்தினேன். இயேசுவோட சீஷன் யூதாசை வச்சு இயேசுவை காட்டி கொடுக்க வச்சவன். இவளை என் வலையில விழ வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? சுஜிபி இப்போ பாருங்க இந்த கிரீடத்தை எப்படி கலட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ அசைய மாட்டேங்குதே, இது இப்படி எடுத்தா வராது போலையே. ஏதாவது பிளான் பண்ணி ஒவ்வொரு பாவத்தையா உள்ள கொண்டு வந்து எப்படியாவது இந்த கிரீடத்தை கலட்டுறேன்னா மட்டும் பாருங்க. முதல்ல யாராவது வருவாங்க பார்ப்போம், ஏதாவது ஒரு பாவத்தை உள்ள நுழைவோம். காட்சி 2. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆஹா வந்துருச்சு வந்துருச்சு, பணத்தை கொண்டுட்டு ஒரு பொம்பளை வாரா. இந்த பணம் புஷ்பாக்கு வேற நிறைய தேவைப்படுது. பணத்தை கொடுத்து கிரீடத்தை வாங்குறதுக்கு எப்படியாவது அவளுக்குள்ள போய் வாங்க வச்சிருவோம். நான் இந்த பணத்தை வச்சு என்ன வேணாலும் வாங்குவேன். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? போ, நிறைய பணம் இருக்கு. புஷ்பாக்கு நிறைய பணம் தேவைப்படுது. போ போ. ஏ புஷ்பா, ஏ ஏஞ்சலே எப்படி இருக்கிய? அப்படியே குள்ளமா தான் இருக்கேன், ஆனா அழகா இருக்கேன். ஆமா ஏதோ வித்தியாசமா தெரியுதுல, என்ன விவரம்? ஏய் இது என்னது? ஏய் அழகா இருக்கு. நீ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு புஷ்பா. உனக்கு நான் ரொம்ப அழகா இருப்பேனே. அழகா இருக்கு, கலர் கலரா கல்லுலாம் வச்சிருக்கு. அம்மா சூப்பரா இருக்கியே. புஷ்பாக்கா சூப்பரா இருக்காங்களா? அழகா இருக்காங்களா? நான் அழகா இருக்க பார்த்து உங்களுக்கு பொறாமையா இருக்கு. அதான் நம்ம நீங்க வந்து அடி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிய பத்தியல. அது அவங்க யாருக்குமே பிடிக்கவே இல்லை. கேளு கேளு, பணத்தை கொடுத்துட்டு கிரீடத்தை கேளு. உனக்கு பண கஷ்டம் ரொம்பன்னு கேள்விப்பட்டனே. ஆமா ஏஞ்சலே, ரொம்ப பண கஷ்டம். அண்ணன் தம்பிகிட்ட போனா அண்ணன் தம்பி பொண்டாட்டி மாதிரி என்ன கேள்வி கேட்பாடுவ? யார்கிட்ட போவ? நான் தான் அந்த பணத்தை யார்கிட்ட கேட்குற? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் வெக்கமா இருக்கு, கொஞ்சம் கூச்சமா. தருவா உனக்கு நினைக்க? இந்த காலத்துல யாருமே ரூபா தர மாட்டாங்க, நீ போய் கேட்டா எப்படி தருவாங்க? அதான் கவலையா கேட்க வெக்கமா இருக்கு. சரி நான் உனக்கு ரூபா தாரேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ நான் தாரேன். அப்படியா? ஆமா, இந்த கிரீடத்தை மட்டும் எனக்கு தந்துறேன். கிரீடத்தை கொடுக்கணுமா? கிரீடத்தை தந்துறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ தாரேன். பணத்தை இருக்குது கேளு, கிரீடத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோ. கொடுத்துருவோமா?
எவ்வளவு தருவ? நீ எவ்வளோ கேட்டாலும் தாரேன். நீ ரூபா திருப்பி இப்போதைக்கு நீ தரவே வேண்டாம். நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். உன்னால எப்போ முடியுதோ அப்போ நீ தந்தா போதும். கிரீடத்தை கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமா? சே வேண்டாம் வேண்டாம். நான் முதல்லயே உங்கள்கிட்ட சவால் விட்டுருக்கேன்ல, என்ன காரணத்தை கொண்டு என் தலையில இருக்க கிரீடத்தை எடுக்க முடியாதுன்னு. பிறகு அதை வேற கொடுத்துட்டா நான் தோத்து போயிருவேன் பத்தியா. கொடுக்கண்டா எப்படி வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு காசு ரொம்ப தேவை இருக்கு. பரவு அதுக்கப்புறம் திரும்ப நீ யார்ட்டையும் போய் கடன்லாம் கேட்க முடியாது, திருப்பி கட்ட முடியாது. வட்டி கட்டணும்பாங்க, வட்டி வட்டி வட்டின்னு சொல்லிட்டே பிறகு உன் காலம் ஃபுல்லா போயிரும். உனக்கு கிரீடம் முக்கியமா, இப்போ உன் கஷ்டத்துக்கு இந்த பணம் முக்கியமா? நீயே யோசிச்சுக்கோ. பணம் முக்கியம்தான், ஆனா அதை விட எனக்கு கிரீடம் ரொம்ப முக்கியம் ஏஞ்சலு. எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். உன் பணத்தை நீனே வச்சுக்கோப்பா. எனக்கு வேண்டாம். கிரீடத்தை வாங்க முடியலையே. சே போகாத போகாத போகாத. ஐயையோ, பணத்தை கண்டா பணமும் வாய பழக்கம்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த புஷ்பா வாய பழக்க மாட்டேக்கால. ஐயையோ, சரி. காட்சி 3. அவளை வேற யாராவது வருவாங்க பாப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அந்த வாராவர்த்தி பாப்போம். என்ன அறிவு இருக்கா உனக்கு? இப்படி வந்து இடிக்க கொஞ்சம் கூட கண்ணு இருக்கா? அப்படி உனக்கு கண்ணை பெடரில் வச்சு நடக்கியா? என்ன இப்படி இடிச்சிட்டு இருக்க? கெட்ட வார்த்தை பேசு கோபம் வரும். என் ட்ரெஸ் எல்லாம் இவ்வளவு அழகா நீட்டா அயன் பண்ணி கட்டிட்டு இப்படி கசக்கி விட்டுட்டியே. கொஞ்சமாச்சு மூளை இருக்கா? விளங்குவியா நீ? அம்மாடி விளங்குவேன் கேக்குறீ. இடிச்சது இம்மா தண்டி இருந்துக்கிட்டு என்ன ஒரு இடி இடிச்சிட்டு வரது தெரியலையே. உனக்கு கண்ணுலயே இதுக்கு கிரீடம் எதுக்கு? நீ போன் பேசிக்கிட்டே வந்து இடிச்சிட்டு என்னைய சொல்லிட்டியம்மா. இல்லாத உனக்கு கிரீடம் எதுக்கு? தூரட்டு முதல்ல என்ன வார்த்தை பேச பாரு. சோ அம்மா நிப்பாட்டுமா. காத பொத்தாத புஷ்பா, கெட்ட வார்த்தை நான் சொல்லித்தாரேன், நீ பேசு. ஐயோ, எனக்கு கெட்ட வார்த்தை நிறைய தெரியும், ஆனா நான் பேச மாட்டேன்மா. பேசு. யார் பேசாம பேசு. என்ன அப்படி பேசக்கூடியவ இல்லம்மா, ஆனா எல்லாம் எனக்கு தெரியுமா. தெரியும், நீ ரொம்ப நல்லவ தான், எனக்கு தெரியும். ஐயோ கடவுளே, ஆமா இந்த கத்துற. இந்தா இடிச்சிட்டு இந்த ரூபாயை வச்சுக்கோமா. இனிமே டேமேஜ் ஆச்சுன்னு அதை சரி பண்ணிக்கோ. எப்பா நல்லா இருப்ப. ஆளை விட்டுருவோம், காலில் விழுந்துடாலும் கும்பிடுதாம்மா. சரி கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், மன்னிச்சிரு. இனிமையாச்சும் பார்த்து போ. கிரீடம் தேவையில்ல, கண்ணு முக்கியம். ஆமா, உனக்கு கிரீடம் தரப்போறதுல துட்டு பத்திரமா வச்சுக்கோ. ஐயையோ, இவ பணத்தை வாங்கிட்டு அவளை நம்ம கூட சேர்க்கலான்னு பார்த்தா இது பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிருச்சே. ஏம்மா எத்தனை பேர் தான் அந்த கிரீடத்துக்கு அடி போடுவிய நீங்களும் மாமா? சரி, இந்த பாவம் இல்லைன்னா என்ன, நமக்கு நம்ம வலையில விழ வைக்கிறதுக்கு பாவதுக்கா பஞ்சம். இப்ப வரும் பாருங்க ஒண்ணு. காட்சி 4. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். புஷ்பாக்கா, அக்கா ரோஸ்லின் அக்கா, எப்படிக்கா இருக்கேன்? நான் அப்படியே ரொம்ப பியூட்டியா இருக்கேன். அது நல்லா பார்த்தாலே தெரியுதுக்கா. சொல்லுங்க. சரி, என்ன உங்க சாரிலாம் ரொம்ப அழகா இருக்கு, கிரீடம் வேற வச்சிருக்கீங்க, என்ன கதை? ஆஹா, பெருமையின் ஆவி வந்துருச்சு. ஏக்கா, இந்த சேலை எங்க வீட்டுக்காரு 5000 ரூபாய் கொடுத்து எடுத்துருந்தாருக்கா. அப்படியாக்கா? செம்ம சூப்பரா இருக்கு. ஆமா, போன வாரம் நம்ம சர்ச்சில் டான்ஸ்லாம் ஆடினீங்களாமே, கிளாப்ஸ் பறந்துதாமே, நான் பார்க்கலக்கா அதை. ஐயோ பார்க்கலையா? எங்க ஆட்களை தட்டுன கை தட்டுல நான் மிதந்துட்டேனே அப்பா. யூடியூப்ல வருதுமா ஆண்ட்ரூ சர்ச்சில். அப்படியாக்கா? சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன்க்கா. ஏமா சரி, அடுத்த வாரம் அழகி போட்டி நடக்குதாங்கா. எங்கக்கா? திருநெல்வேலியில நடக்குதாங்கா. அப்படியா? ஆமா, இந்த ஊர்லயே நீங்க தான் அழகு. அதுல மட்டும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவீங்க. என்ன நினைக்கிறீங்க? இதுல என்னக்கா சந்தேகம்? நான் மேக்கப்பே பண்ணாம போய் நின்னா போதும், அழகில என்ன விட யாரும் ஃபர்ஸ்ட் வாங்க முடியாது. ஓஹோ, பெருமை நாவி வந்துருச்சு, கிரீடம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கலட்டிடுவேன் பாருங்க. அதுதான்க்கா சொல்றேன், மேக்கப்பே இல்லாம இவ்வளவு அழகா இருக்கீங்க. கொஞ்சம் நான் மேக்கப் போட்டு விடுறேன், எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? அப்படியா? மேக்கப்பா?
இல்ல நான் என் கடவுள் என்னை படைச்சது நல்லா இயற்கையாவே அழகா. போடு போடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு மேக்கப் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் அக்கா. இல்லக்கா இங்க பாருங்க, நான் போட்டு விடுறேன் பாருங்க, நம்ம சபையாரே பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஐயோ நான் அதுக்கு ஆசைப்பட்டவ கிடையாதுக்கா, எனக்கு என் கிரீடம் தாங்க முக்கியம். இந்த அழகி போட்டிக்கு நான் கலந்துக்கிடல, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் போய் கலந்து பேசு பேசு, இன்னும் அவ குடும்பத்தை பத்தி பேசு. அவன் நடைய உடைய பெருமைப்படுத்தி பேசு. கிரீடம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அக்கா நான் சொல்றேன் பாருங்க, இந்த கிரீடம் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனா இதை விட சூப்பர் கிரீடம் அழகி போட்டியில கலந்துனா கிடைக்கும். பேரு புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும். இந்த இதுக்காக நீங்க அதை விட்டுறாதீங்கக்கா, யோசிச்சு பாருங்க. போயிடலாமோ? கிரீடம் கிடைக்குமோ? கிரீடம் கிடைக்குங்க, இதோட சூப்பரா இருக்கும்க்கா. நல்ல புகழ் பெருமை எல்லாம் கிடைக்கும். ஆமா, அமௌண்ட் கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும்க்கா. போகலாமா? இல்ல வேண்டாப்பா வேண்டாப்பா, நான் சவால் அம்மாடி எக்காரத்தை கொண்டோம் யாரும் என்னை தோற்க முடியாது நான் சொல்லியிருக்கேன்ப்பா. அம்மாடி எனக்கு கிரீடம் தான். அக்கா நல்லா இருப்பீங்க, நீங்களே போய் அதில் கலந்துக்கங்க. சரி ஓகேக்கா, இந்த ஊர்லயே உங்களுக்கு அப்புறம் நான் தான் 2வது அழகு, நான் போய் கலந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வரேன், அதை கொண்டு வந்து காட்டுறேன் உங்ககிட்ட. சரி வாழ்த்துக்களுக்கா. சரி ஓகே, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணணும்க்கா. சரி போயிட்டு வரேன்க்கா. வரலாம். பை. அப்பா எங்க இருந்து புஷ்பா கிரீடத்தை தான் வாங்க முடியாதுன்னு நினைச்சோம். சரி இருந்தாலும் என்ன, இவ வரட்டா என்ன, நமக்கு ஒரு டிக்கெட்டு மாட்டிக்கிருச்சு பாத்தீங்களா, அழகி போட்டிக்கு கிளம்பிருச்சு. ஆனாலும் புஷ்பா கிரீடத்தை கலத்த முடியல. சரி அடுத்து யாராவது வருவாங்க, அவங்கள வச்சு என்ன பாவத்தை கொண்டு வந்து அந்த கிரீடத்தை கலத்த முடியும்னு பார்ப்போம். காட்சி 5. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். வாங்க வாங்க, யாரோ வர மாதிரி இருக்கு, பாப்போம். நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருந்திருப்போம், ரொம்ப களைப்பா தெரியுது. நானா சும்மா இருக்கேனா, அழகா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க, களைப்பா இருக்கேனா? அப்படியா? நீ என் கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தா உன் களைப்புலாம் போயிரும். நான் சொல்லுதெல்லாம் நீ கேட்ட நினைச்சுக்கேயே, நம்ம 2 பேரும் நல்ல சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? ஆமா. சரி சொல்லு, என்ன சொல்ல போற? இந்த நம்ம ஃப்ரெண்ட் இருக்கல, ஃப்ரெண்டு ரூத். ஆமா, அந்த பக்கத்து வீட்ல நம்ம சர்ச்சுக்கு பின்னால இருப்பாளே அவதானே? ஆமா. அவ வீட்டுக்கு நேத்து நான் போனேன், அவளை போய் பார்த்துட்டு வந்துருன்னு போனேன். நல்லா இருக்காளா? அவ பார்த்து பேசுனத பார்த்தனா, அவ மாமியார் அப்படித்தான் பேசுன. சேச்சி என்னால இருக்கவே முடியல அதுல. ஆஹா, ஆமா வந்திருக்கா புஷ்பா ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். புறங்கூறுதல் ஆவியோட அல்லவா வந்திருக்கா, இவளை வச்சு எப்படி கவுத்துறேன்னு பாருங்க. ஏமா ரூத்து மாமியார திட்டினாலுமா? ஆமா, அவ பேசுனத பார்த்தா என்னாலயும் அங்க இருக்கவே முடியல. அதான் ஓடியாந்து வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ பாவம்னா அந்த மாமியாரு. சரி இருந்தாலும் தானே உன் மாமியார்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து உன் குடும்பத்துல சண்டை இழுத்து விட்டா, நீயும் பேசு, புறங்கூறு, அவளை பத்தி நல்லா பேசு. ஆமாண்ணா, இந்த ரூத்து என் மாமியார்ட்ட என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா. எங்க வீட்டுக்காரு என்னை எப்படிலாம் செவுட்டில் அடிச்சாரு, பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தால, ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி இருந்தாலும் நம்ம ஏசப்பா பிள்ளைல, நம்ம அந்த கிரீடத்தை எதுக்காக விட்டு கொடுத்துருவோம் பார்த்தீங்களா? வேற ஒன்றும் வேண்டாமா? சரி ரூத்துக்காண்டி ஜோம் பண்ணுவோம். சரி நானும் ரூத்துக்காண்டி சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா? ஏசப்பா எங்க ரூத்தை ஆசீர்வதிங்க, அவன் மாமியாரோட சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. எப்பொழுதும் அவளோடு கூட நீங்கள் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். போகாத, இன்னும் கொஞ்சம் பேசு. உன் பக்கத்து வீட்டுல இருக்க அவளை இவளை எல்லாத்தையும் பத்தி பேச போகாத. ஐயோ நம்மள கிளப்பறதுனே வந்திருக்காங்க பாருங்க. காட்சி 6. ஆஹா, நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. சூப்பர் சூப்பர். ஆஹா, பிரியாணி, அவிச்ச முட்டை, ஓஹோ லெக் பீஸ். இத வச்சு எப்படி எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம்ப்பா.
பீஸு ஃபஸ்ட்டு பீஸை படித்து பார்ப்போம். ஐயோ ரொம்ப பசிக்குதப்பா. யாரா சாப்பாடு வச்சிருக்கீங்களா? சூப்பர். சாப்பாடு யாரும் தண்ணி ஊற்றா சாப்பிட முடியாது, வெக்கிக்கிடும். எப்பா என்னமோ மணக்குது. போ போ, பசிக்குன்னு அவ பிரியாணி வச்சிருக்கா, அவிச்ச முட்டை வச்சிருக்கா, லெக் பீஸ் வச்சிருக்கா. கிரீடத்தை கொடுத்துட்டு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு ஓடிடலாம். ஏ சாப்பாடு இந்த ரொம்ப எனக்கு வயிறு பசிக்கு. ஏ பொன் செல்வி கொஞ்சோண்டி தாயம்மா. சாப்பிட மாத்திரம் சும்மாவே எங்கள் அம்மா யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இப்படி கேட்கல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் எச்சி கையால் காக்காவை கூட விரட்டக்கூடாதுங்கிற பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சு வாழ்ந்தவா என்கிட்ட வந்து கேட்கல. நீ எச்சி கைக்கிட்டு காக்கா அரட்டாண்டா. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, கொஞ்சோடி சோறு மட்டும் தா. அவளை வெறுப்பேத்து, இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்து. கிரீடத்தை எப்படியாவது கலட்ட வை. விக்கிடாம குடிச்சுக்கோ. அப்பதான் சாப்பிட முடியாது, ரொம்ப சாப்பிட முடியாது. ஏ கொஞ்சோண்டி தாமா. லெக் பீஸ். ஏ நல்லா இருப்ப. ரொம்ப வயிறுல வலிக்கும் போலுக்க. ஏ கிரீடத்தை வாங்கு. உங்களுக்கே மனக்கல இருக்க முடியல, எனக்கு அதுக்கு மேல மேடை பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஏ கொஞ்சம் தாமா. நான் எதையுமே சும்மா கொடுத்து பழக்கமே இல்லை. காசு வச்சிருக்கியா? அந்த கிரீடத்தை கொடுத்துட்டு பிரியாணி கேளு புஷ்பா. காசு இல்லையே. காசு இருந்தாலும் மட்டும் கொஞ்சம் உனக்கு கொடுத்துட்டு அதை நைட்டுக்கு வச்சு ஆட்டையை போட்டுக்கலாம். அம்மா என்ன பாடம் சொல்லி கொடுத்தது? பகிர்ந்து தின்னால் பசி யாரும் சொல்லி கொடுத்துருக்கு. இப்படியா காக்கா எச்சி கைட்டு காக்கா வரட்ட கூட சொல்லி கொடுத்துருக்கு. பயந்து கொடுக்க நம்ம வைத்த யார் பாப்பா? சரி இது கொஞ்சம் தா. அப்போ உன்கிட்ட ஏதாச்சும் இருந்தா கொடுத்துட்டு வேணா வாங்கிக்கிடுதியா? ஏன்டா என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. கிரீடம் இருக்குல்ல, கொடுத்துட்டு வாங்கு. இது கொஞ்சம் ஜொலிக்க உடம்புலயே. இதை வேணா கொடுக்குறியா? நான் வேணா சாப்பாடு லெக் பீஸ் எல்லாம் தரேன். கிரீடத்தை கொடுத்துறவா? வயிறு பசிக்கு. கொடுத்துரு. லெக் பீஸ் வேற வச்சிருக்கு, அது வேற பக்கத்துல இருந்து சாப்பிடுது. கொடுத்துரு. ஆமா சேலஞ்ச் வேற விட்டுருக்கேன். என்னமா கொடுத்துரு. வேண்டாம். உன் லெக் பீஸும் வேண்டாம், ஹேண்ட் பீஸும் வேண்டாம். எனக்கு நீனே தின்னு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க பாத்ரூம்ல இரு. பரவாயில்ல, எங்க வீட்டால சொல்லி நான் மாத்திரை வாங்கி போட்டு விடுவேன். அது எக்காரத்தை கொண்டு உனக்கு கேட்காது. நான் விட்டுருக்கேன் பாரு சாபம். இப்படி பார்க்க வச்சு சாப்பிடுத பாரு. அந்த கிரீடத்தை தான் கூட கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். அது ஏமா உனக்கு இந்த ஆசை? பகிர்ந்து தின்னுங்கம்மா, பசி யாருமா? ஒரு கைதான் இருக்கு, என் வாய்க்கு தான் கட்டுறேன். எங்க பகிர கிரீடத்தை கூட தந்துருவா பிரியாணி. இப்ப கிரீடம் தர போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? அப்படிதான் கழட்டே சுத்தி வந்து என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க. பிரியாணி சூப்பர். பிரியாணி கண்ணுக்குள்ளே நிக்குது. வயிறு குடு 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 டபங்கு. எச்சி அதுக்கு மேல ஊறுது. வாசனை. அப்ப கிரீடத்தை தாங்க. ஆனா என் கிரீடத்தை கொடுக்க மனசு இல்லையே. சேலஞ்ச் விட்டுருக்கனே. தோத்து போயிருவானே. தோக்க கூடாது, நான் ஜெயிக்க பிறந்தவா. அப்போ கிரீடமா வந்து உன் பசியை ஆத்த போது அப்போ பட்னியாவே கடை. நான் தனியாவே சாப்பிடுறேன். உன் தொழில நிக்க முடியல. பட்னியா இருந்து மயங்கினாலும் மயங்குவன தவிர உன் பிரியாணி எனக்கு தேவையே இல்லை. போ வெளியில. ஏ புஷ்பா, பிரியாணி போகுது. உசுறு தான் முக்கியம். எனக்கு சாப்பாடு. எனக்கு கிரீடம் தான் முக்கியம், உசுறு அதுக்கப்புறம் தான். ஐயோ, எவ்வளவோ பாவத்தை கொண்டு வந்தோம். ஆனா அந்த புஷ்பாவை கொஞ்சம் கூட அசைக்க முடியலையே. புறங்குறுதல் ஆவியை கொண்டு வந்தோம், ஒன்றும் பண்ண முடியல. பெருமைப்படுத்துகிற ஆவியை கொண்டு வந்தோம், ஒன்றும் பண்ண முடியல. பண ஆசையும் கொடுத்து பார்த்தோம், அப்பவும் அந்த கிரீடம் அசைய மாட்டேங்குத. என்ன பண்ணலாம்? காட்சி 7. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி இதை மறந்தேனா? இந்த கிறிஸ்தவங்களோட ஒரே குணம்
நீ ஒரு பாவின்னு சொன்னா டக்குன்னு விழுந்துருவாங்க. அவிசுவாசத்தை கொண்டு வராம நான் எப்படி இப்படி மறந்தேன்? பேதுருக்கிட்டே இந்த பிட்டை தான் போட்டேன். ஆனா அவனை நம்ம வலையில விழ வைக்க முடியல. இந்த யூதாஸ் காரியத்திற்கால அவன்கிட்ட இப்படி சொல்லி சொல்லி தொங்க விட்டேன். இவளை நம்ம வலையில விழ வைக்கிறது கஷ்டமா? பாப்போம் யார் வாரான்னு பாப்போம். ஆஹா, இந்த வார பாருங்க ஓவர் பரிசுத்தம். சித்ராக்கா நீ என்னமா நீ ஒன்று ரொம்ப பரிசுத்தான் சொன்னியாமாம்மா? ஆமாக்கா. நீ எப்படி பண்ண பாவம் பண்ண இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீ என்னமோ இந்த ரோசனுக்கு சொல்லிட்டு சொன்னியாமே, நான் ரொம்ப பரிசுத்தமா என்று சொன்னியாமே. நீ சின்ன வயசுல இருந்தே நீ பண்ணின பாவம் எனக்கு தெரியும். நீ பண்ணின பாவத்துக்கு உனக்கும் பரலோகத்துக்கு இடமே கிடையாது. இந்த கிரீடத்துக்கும் இடமே கிடையாது. ஆமாக்கா, நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாவம் செஞ்சுருக்கேக்கா. ஆனால் எல்லாத்துலேயும் நான் சவால் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஏசப்பாட்ட நான் மன்னிப்பு கேட்டு நான் எப்படியாவது ஏசப்பா நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேனே, அப்போ அந்த கிரீடத்துக்கு எனக்கு தகுதியே இல்லை ஏசப்பா. அந்த கிரீடத்தை நான் தலையில் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாருங்க தகுதியே எனக்கு கிடையாது. கலட்டுறதா செய்யணும். அதுதான் இதோட கலட்டிட்டுமா? நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். இந்த பாவத்தெல்லாம் என்ன செய்ய? சரி, பைபிள் வாசித்தாவது பார்ப்போம். இந்த பாவத்துக்கு ஒரு வழி தெரியுதான்னு பார்ப்போம். நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ செய்த பாவங்கள் பல்லாயிரம். நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ செய்த பாவத்துக்கு நீ தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். ஐயோ, இந்த வசனத்தை நம்ம ஏன் மறந்தோம்? இந்த சாத்தா நம்மளை சுத்தி சுத்தி வரான் பாருங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரேந்தி இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பா. எனக்கு என்னுடைய பாவங்களை மன்னிச்சு உம்முடைய பிள்ளைகளா என்னை மாற்றுங்க ஏசப்பா. எனக்கு இறங்கும், பாவியாகி என்மேல் இறங்கும் ஆண்டவரே. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன், நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே, ஐயையோ, சோதனைக்காரனுக்கே வந்த சோதனையாகி வந்தேன். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன். ஆண்டவரே, நான் உமக்கே அடிமை. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் கவுத்த பணிக்கப்படுவீர்கள். முடியலையே இவளை. சரி, இவ இல்லைன்னா என்ன, நம்ம சர்ச்சுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்க. இதுல யாராவது சிக்காமையா போயிருவீங்க. இந்த வாரே என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கிருபை பெற்றவளே புஷ்பா, நீ வாழ்க. கர்த்தரிய நித்திய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய புதிய நாமம் வெண்வஸ்திரம், ஜீவ கிரீடம், பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவகனி, ஜாதிகளின் மேல் அதிகாரம், மறைவான மன்னா, விடிவெள்ளி நட்சத்திரம், இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இனி இரண்டாம் மரணம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஜீவ கிரீடம் தர இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு அநேக தடைகள் வரும். அவை எல்லாவற்றிலும் திடமனதாய் இருப்போமே, ஆனால் நமது ஜீவ கிரீடத்தை ஒருவராலும் தட்டி பறிக்க முடியாது. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் இவள் இடம் கொடுக்கவில்லை. நாம் எப்படி காணப்படுகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். என்னை போல நீங்களும்
ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேவா? சிறப்பாக நாடகம் நடித்த ஜெய கிரீடம் பெண்களை திருச்சபையின் சார்பாக கரங்களை தட்டி மீண்டும் ஒருவரை வாழ்த்துவோம். இப்பொழுது பைபிள் குயிஸ், அதனைத் தொடர்ந்து பெண்கள் நடனம். ஒரு சின்ன பாடல். கிரீடம் கிரீடம் ஜெய ஜெய கிரீடம் பெற்றுக்கொள்ள நீ வரியா, இயேசு ராஜா பிறந்தாரே அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆஜி கிரீடம் கிரீடம் ஜெய ஜெய கிரீடம் பெற்றுக்கொள்ள நீ வரியா, இயேசு ராஜா பிறந்தாரே அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். மீண்டும் விடுகதை விடுவிக்க ஆயத்தமா? சரி, சிறு குழந்தைகளுக்கு நல்லா கவனிங்க, வேகமாக வந்துடணும். ஏன்னா தெரிஞ்சதுன்னா வேகமாக வந்துடணும். ஓகே, ரொம்ப ஈஸி தான். சத்தமில்லா முத்தத்தால் சத்தியபரனை காட்டிக் கொடுத்து சத்துருவான எட்டப்பன் அவன் யார்? நீதி நியாயாதிபதிகளாக முன்னே நிற்பவர்கள் சரியாக கவனிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு. அடுத்து, உண்ணுகிற உணவிற்குள் ஒரு மனிதன் குறட்டை விட்டான், அவன் யார்? சிறு பிள்ளைகளுக்கு. உண்ணுகிற உணவிற்குள் ஒரு மனிதன் குறட்டை விட்டான், அவன் யார்? யோனா. சொன்னவர்களே திரும்ப சொல்ல வேண்டாம். ஓகே, திரும்பவும் இன்னும் ஒரு சிறிய விடுகதை. வேண்டாம் என்று சொன்னதை வேண்டும் என்று கேட்கவே கிடைத்தது பணம் சாக்கிலே, வந்தது நிறம் சதையிலே. அது யாருக்கு? வேண்டாம் என்று சொன்னதை வேண்டும் என்று கேட்கவே கிடைத்தது பணம் சாக்கிலே, வந்தது நிறம் சதையிலே. கேயாசி. இங்க முன்னால இருந்து அப்படியே டக்குனு. அடுத்து, வாலிப ஆண் அல்லது பெண்களுக்கு யாருனாலும் சொல்லலாம். ஏன்னா, ஒரு காசுக்கு 2, 2 காசுக்கு 5, அது என்ன? ஒரு காசுக்கு 2, 2 காசுக்கு 5, அது என்ன? வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள். சரி, அவனும் வாலிப பையனாக நினச்சிக்கிடும். ஓடியம்மா, ஒடியா 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 சொல்லி. வாலிப ஆண்கள் எந்திரிச்சு வரல, அதனால சிறிய பையங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருவோம். வருங்கால வாலிபர். புறா. நோ, தவறு. வெரி குட். எஸ்தர். அடைக்கலாங்குருவி. அடுத்ததுமா, எங்க வீட்டு தோட்டத்தில் ஏராளமான மரம் உண்டு, வாலிப பிள்ளைங்க வாலிப பையங்க. அதில் 30 பூத்திருக்கு, 60 காய்த்திருக்கு, 100 பழுத்திருக்கு. அது என்ன? எங்க வீட்டு தோட்டத்தில் ஏராளமான மரம் உண்டு, அதில் 30 பூத்திருக்கு, 60 காய்த்திருக்கு, 100 பழுத்திருக்கு. அது என்ன? யார் முதல்ல வந்தா? மேல நிக்க சரியில்லை. சரி, இன்னும் ஒண்ணு வேணுமா? அண்டகாகசம் அபுகாகசம் என 1000 மந்திரம் சொன்னாலும் அரிது அரிது ரொம்ப அரிது. இவன் ஆண்டவரின் வீட்டிற்கு போவது அரிது. அவன் யார்? அண்டகாகசம் அபுகாகசம் என 1000 மந்திரம் சொன்னாலும் அரிது அரிது ரொம்ப அரிது. ஒட்டகத்துக்கு அதுக்குள்ள போவது அரிது, இவன் ஆண்டவரின் வீட்டிற்கு போவது அரிது. அவன் யார்? ஐஸ்வர்யவான். வாலிப ஆண் பெண்ணுன்னு சொன்னேன், ஆனா வந்தது பெண்களாச்சே. இருந்தாலும் ஒரு பேடாவுக்கு கொடுத்துருமா? சின்ன பிள்ளையெல்லாம் வரக்கூடாது. பாட்டி வீட்டு கடை, காக்கா தூக்கியது வடை, உன் கண்ணில் நீரை துடை, வளர்ச்சிக்கு இது தடை, பதிலை உடனே உடை. பாட்டி வீட்டுக்கு
யாருனாலும் சொல்லலாம். இதுல பாட்டி யாருனாலும் சொல்லலாம். வீட்டு கடை, காக்கா தூக்கியது வடை, உன் கண்ணில் நீரை துடை, வளர்ச்சிக்கு இது தடை, பதிலே உடனே உடை. என்ன என்ன வாங்க, என்ன ஐசக்கடை வாங்க. என்னம்மா? என்னம்மா? நரி இல்ல, அந்த நரி. அண்ணா அண்ணா ஐசக்கடை பாருங்க, ரன்னிங்க பாருங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஆமா பாரு, சும்மா பிரைஸ் தருவோம். நான் சொன்னேங்க கேட்டுச்சுல. அது இங்க எல்லாருக்கும் கேட்கல. சொல்லுங்க. எலிசா. இல்ல. ஐயா எலிசா. அடுத்தது அதுன்னு சொல்லல ஒருத்தரும், அதனால திரும்ப ஒரு வரும். சரி. போராட்டமாம் போராட்டம், நல்லதொரு போராட்டம், போராட்டத்தை போராடி பேர் பெற்ற மனிதர் இவர். அவர் யார்? அவன் வாழ்க்கையே போராட்டம் தான். போராட்டமா போராட்டம், நோ போராட்டம். அவன் அண்ணனை ஏமாத்தினான். பாப்பா சொல்லு. சரி, எல்லாரும் சொல்லியாச்சனால யாருக்கும் கிடையாது. கிளாப் பண்ணிடுவோம் எல்லாருக்கும். கரவோசை. சரி, இன்னொன்னு எல்லாருமே சொல்லலாமா? ஆணும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம். ஆ முதல் அக்வரை, துவக்கம் முதல் முடிவு வரை தேசத்தின் மேல் ஒளி வீசும் கலங்கரை விளக்கு. அது என்ன? ஆ முதல் அக்வரை, துவக்கம் முதல் முடிவு வரை தேசத்தின் மேல் ஒளி வீசும் கலங்கரை விளக்கு. சுற்றி சுற்றி நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அது பின்னால சொல்றாங்க, பின்னால சொல்லிட்டாங்க தங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சப்ப தான் நீங்க ஆன்சரே சொன்னீங்க. நிலாவா? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. நாளைக்கு வரும் நிலா. உதவாக்கரை என்று சொல்லி உன்னை ஒதுக்கி தள்ளலாம். உதவாக்கரையின் முதுகின் மேலே உயர்ந்து நிற்குது மாளிகை. உதவாக்கரை என்று சொல்லி உன்னை ஒதுக்கி தள்ளலாம். உதவாக்கரையின் முதுகின் மேல் உயர்ந்து நிற்குது மாளிகை. எழும்பி முன்னால வந்துருங்கக்கா, இது எங்களை பிரச்சனை பண்ணுது. ஜெஸ்ஸி கொஞ்சம் முன்னால வந்துருங்க. ஆகாத தள்ளினா மூளைக்கல். அத்தை சொல்லிட்டாங்கடா. மூளைக்கல் ஆகாத மூளைக்கல். அடுத்து பெண்கள் சொல்லலாமா? பெண்கள் வியாபார கப்பல் அவள், விலையுயர்ந்த முத்து அவள். 3 பேர் நிக்கிய. பிரைஸ் வாங்கிட்டியானே? சார் ஏமா 3 பேருமா? 3 பேரும் வந்துட்டாங்க, அதனால வேண்டாம், கை தட்டிங்க. சார், கிறிஸ்மஸ் விடுகதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மனிதர்களாக இருக்கலாம், அல்லது மிருகமாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், எதுவானாலும் கிறிஸ்மஸ் சார்ந்தது. 7 எழுத்து உடையது, பின்பகுதியில் தங்கி செல்லலாமே. அங்கே நம்ம தங்க முடியும். 7 எழுத்து உடையது, பின்பகுதியில் தங்கி செல்லலாமே. நான் யார்? தெரிஞ்ச வரலாம், யாருனாலும் வரலாம். இப்போ சொல்லியாச்சு. நட்சத்திரம். அடுத்து 5 எழுத்து உடையது, பின்பகுதி இணைக்க உதவும். நான் யார்? 5 எழுத்து உடையது. இல்ல, மீனை ஒட்டுவியா? ஒட்டணும்டா. ஒட்டுவியா? 5 எழுத்து உடையது, பின்பகுதி இணைக்க உதவும். ஒரு பேப்பர் எதுவும் கிழிஞ்சிருந்தா என்னமா ஒட்ட முடியும்? ஒட்டகம். ஒட்டகம். கம். செல்வியக்கா வாங்க. அடுத்துமா 5 எழுத்து உடையது, பின்பகுதி அனைவருக்கும் பிடிக்கும். அனைவருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். எஸ், பெத்லகேம். ஓடியா ஓடியா. பொதுவான விடுகதை. பச்சை சிக்னல் காட்டினால் பறந்து வேகம் போகலாம். சிவப்பு சிக்னல் காட்டினால் சிறிதே நின்று போகணும். இஸ்ரவேலின் பயணத்துக்கு எழுந்து போகும் சிக்னல். மேகம். வெரி குட். மேகம். இன்னொன்று, இது சின்ன பிள்ளைங்களும் சொல்லலாம், ரொம்ப ஈஸியானது தான்.
நதியில் மிதந்தேன். எல்லாரும் சொல்லலாம். யார் தெரியுமா அவங்க எலும்பின்னு சொல்லணும். விடுகதையே சொல்லலையே. நதியில் மிதந்தேன் தவளை அல்ல, பாம்பை பிடித்தேன் கருடன் அல்ல. 3 பேர் வந்துட்டாங்க, 3 பேனா. மந்திரவாதி மாயங்கள் பல செய்தேன், ஆனால் மந்திரவாதியும் அல்ல. நான் யார்? மோசே. 2 தான் இருக்கு. சரி, இது ஒண்ணு. ஒரு லைட் இருக்கா? சரிம்மா. அழகில் சுந்தரி, ஆலோசனையில் மந்திரி, அடுப்பங்கரையில் அவள் ஒரு ராஜதந்திரி. அழகில் சுந்தரி, ஆலோசனையில் மந்திரி. அம்மா குட்டி, நீ அப்பலே பிரைஸ் வாங்கிட்டல செல்ல குட்டி. நோ. அழகில் சுந்தரி, ஆலோசனையில் மந்திரி, அடுப்பங்கரையில் அவள் ஒரு ராஜதந்திரி. ராஜதந்திரியா இருந்து யாருமா? ராஜதந்திரியாக இருந்து தம் அவனுக்குள்ளேயே 2 மக்களுக்குள்ள சண்டை உண்டாக்குனாங்களா? சிறப்பாக விடுகதை கேட்டு நம்ம வேர்ப்பு குழாய் மாச்சின திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். இப்பொழுது பெண்களின் சிறப்பு நடனம். அதனைத் தொடர்ந்து கவிதை ஆட்லின் நெபி. இப்பொழுது பெண்களின் சிறப்பு நடனம், அதனைத் தொடர்ந்து கவிதை.
சிறப்பாக நடனமாடின பெண்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அடுத்ததாக கவிதை ஆட்லி நபி. இயேசு கிறிஸ்துவின் மகிமை. அன்பே உருவாய் அதிசயமானவராய் உதித்தவரே, அற்புத தேவனாய் அகிலம் படைத்தவரே, ஆற்றல் வேந்தனாய் ஆச்சரியமாய் பிறந்தவரே, ஆணிவேராய் ஆருயிராய் தோன்றினவரே, இன்னல் போக்குபவராய் இனிமையாய் இன்பமானவரே, இனிய நண்பராய் இன்னுயிராய் மலர்ந்தவரே, ஈதலே அருமருந்தாய் இன்பமாய் அளந்தவரை, ஈடில்லா ஈசனாய் ஈவாய் ஆனவரை, உத்தம குணாளனாய் உண்மையாய் தேவனானவரை, உன்னத உணர்வாய் ஏழையின் பங்காளன் ஆனவரை, ஊக்கம் அளித்தவராய் உலகத்தின் ஒளியானவரை, உரத்த தரிசனமாய் உயிரோடு எழுந்தவரை, உரைத்த தரிசனமாய் உயிரோடு எழுந்தவரை, எண்ணில்லா நன்மையாய் எபிராயிம் இறைமகனானவரை, எட்டு திக்கும் திரிந்தவராய் வறியோரின் தோழனானவரை, ஏற்றல் மிகும் ஏணியாய் பாவிகளை மீட்க வந்தவரை, ஐங்காயங்களை ஏற்றவராய் ரட்சிக்க வந்தவரை, ஐங்காயங்களை ஏற்றவராய் ரட்சிக்க வந்தவரை, ஐம்பூதங்களும் நடுங்க எபினேசராய் மகிழ்ந்தவரை, ஒப்பில்லா தேவனாய் தேவர்களுக்கும் தேவனே, ஒப்பற்ற பரிசுத்தராய் தூயாதி தூயவரை, ஓய்வில்லா சேவகனாய் நிகரில்லா தகப்பனானவரை, ஒப்பில்லா சேவகனாய் நிகரில்லா தகப்பனானவரை, ஓங்கும் இரட்சகராய் உலகில் அவதரித்தவரை, ஔஷதமாய் வாழ்ந்திடவே தன்னுயிரை பலியாக தந்தவரை, ஔஷதமாய் வாழ்ந்திடவே தன்னுயிரை பலியாக தந்தவரை, நன்றி இயேசு ராஜாவே, நன்றி இயேசு ராஜாவே. சிறப்பாக கவிதை சொன்ன அருமையான ஆட்லி நபியை கரங்களை தட்டி உற்சாகமாய் வாழ்த்துவோம். இப்பொழுது அசைவு நடனம் வாலிப பெண்கள் கோரியோகிராஃபி. இப்பொழுது குயிஸ், வாலிப பெண்கள் சார்பாக குயிஸ். என்ன எப்போவுமே நம்ம சின்ன ஏர்வாள் வாலிபர்னே சொல்லிடுறாரு. ரொம்ப நல்லதாக போச்சு. சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க, எனக்கு மாற்றி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், சேலை கட்டணும்னு அப்படி சொல்லிட்டேன். சரி, குயிஸ் கேட்டலாமா? எப்போவுமே எனக்கு பதில் சொல்லி ப்ரைஸ் வாங்கி தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னைய கேள்வி கேட்க விட்டுட்டாங்க. சரி, என்ன செய்ய, கேட்டுருவோம். நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம்ல, அதுலேருந்து தான் கேள்வி. ரெடியா? ஆன்சர் வந்து கொஞ்சம் முன்னே வந்துருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மனசங்கடமாயிரும். அதனால் ஆன்சர் தெரிஞ்சவங்க முதல்ல முன்னே வந்துருங்க. அப்புறம் சரி, வாசிக்கலாமா? அரிய கிறிஸ்மஸ் பரிசு நாடகத்தில் சிறுவன் இரவலாக கேட்ட பொருள் என்ன? அரிய கிறிஸ்மஸ் பரிசு நாடகத்தில் ஓடியா. வெரி குட், வெரி குட். சரி, ரெண்டாவது கேள்வி. ஜெயக்கிரீடம் நாடகத்தில் பெருமைக்கு அடுத்ததாக வந்த கதாபாத்திரம் என்ன? ஜெயக்கிரீடம் நாடகம் பெருமைக்கு அடுத்ததாக வந்த கதாபாத்திரம் என்ன? ஓடியாங்க, மேடைக்கு வாங்க அண்ணே, மேடைக்கு மேடைக்கு வாங்க. யாரா இருந்தாலும் மேடைக்கு வாங்க. பிரியாணில யாரும் தரமாட்டோம். தொண்டையில கத்தியெல்லாம் வைக்க வேண்டாம். யாரு? மேல வாங்கக்கா, மேடைக்கு வாங்கக்கா. கிரீடையில தங்கம் புறங்கூறுதல் அந்த அக்கா வச்சாங்க. சரி, அடுத்த கேள்வி கேட்கலாமா? இது நீங்க மனப்பாடமானாலும் சொல்லலாம், பைபிள் எடுத்துட்டு வந்து வாசிக்கனாலும் செய்யலாம். ஆனால் ஒரு பைபிள் வசனம், சரிதானா? ஜெயக்கிரீடம் நாடகத்தில் ஆரம்பிக்கும் முன்னர் முதலில் சொன்ன வசனம் என்ன?
சொல்லுங்க, ஓடியாங்க. கரெக்ட் தான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதான் மேடைக்கு ஓடியாங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? பெண்கள் நடனமாடிய பாடலின் துவக்கம் வரி என்ன? ஓடி வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. கிரேசக்கா, மேடைக்கு வாங்க. உங்க வாயார சொல்லுங்க பாப்போம். வெண்பனி தூவும். வெரி குட், நல்லா கவனிச்சிருக்கிய. சரி, அடுத்து ஒண்ணே எல்லாரும் கேட்கலாமா? அரிய கிறிஸ்மஸ் பரிசு நாடகத்தில் கதாநாயகனின் பெயர் என்ன? வெரி குட். சிறப்பாக குயிஸ் கேட்டு நம்மை அசத்திய திருச்சபையின் பெண்களை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அடுத்ததாக வாலிப பெண்களின் அசைவு நடனம் கோரியோகிராஃபி. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. கண்மலையில் என்னை உயர்த்தி வைத்தீரே, புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உன்னிடம் படைத்தேன்,
தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ள கையை தட்டிட்டீங்களே. நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியத்தை சொல்ல போறோங்க. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். சிறப்பாக நடனமாடின திருச்சபையின் வாலிப பெண்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். இறுதியாக குயிஸ். ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, சரியா? விடுகதை. சின்ன குழந்தைங்களுக்கு. காட்டிலே ஓலையிடும் நல்ல நரி, நாட்டையே சூறையாடும் குள்ள நரி, தாய் குலங்களை அள வைத்த அசிங்கமான நரி, அவன் யார்? அடுத்து இது பாய்ஸுக்கு தான். ஓகே. சூப்பர்மேன் வந்தாரு, சுழன்று சுழன்று அடித்தாரு. ஆவியானவர் கூட இருந்தாரு, 1000 பேரை கொன்றாரு. பாவம் செய்தாரு, பலட்சியமானாரு.
மாவரைக்க போனாரு. அவர் யாரு? ஓகே, அடுத்து இது பெரியவங்களுக்கு தான், சின்ன குழந்தைங்க வரக்கூடாது. ஓகே, அம்மா உண்டு அப்பா இல்லை, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, அன்றொரு நாள் நித்திரையானான், ஆண்டவர் இயேசுவால் உயிர் பெற்றான். அவன் யார்? கரெக்ட். கரெக்ட், நாயனூர் விதவையின் மகன். அடுத்து, வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? வேம்பாவணி. நல்லா கவனிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, சரி, நெக்ஸ்ட், ரட்சணிய யாத்ரீகம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார்? ரட்சணிய யாத்ரீகம் என்ற நூலை இயற்றியவர் ஏச்சியே கிரீட்டினனார். அவர் கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து, கால்டுவெல் அவர் பிறந்த ஊர் எந்த ஊர்? வெரி குட். அயர்லாந்து. அயர்லாந்திலிருந்து நம்ம நாட்டிற்கு வந்து சேவை புரிந்தவர். அடுத்து, ஆண்களுக்கு மட்டுமே இது. இயேசு வந்து நின்றார், இதை சொல்லி சென்றார், தீவிரவாதம் நீங்க இது மட்டும் போதும் என்றார். அது எது? இயேசு வந்து நின்றார், இதை சொல்லி சென்றார், தீவிரவாதம் நீங்க இது மட்டும் போதும் என்றார். இல்லையே, ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வாங்கிட்டீங்களாக்கா? ஓகே ஓகே ஓகே. யார் சொன்னா? அப்ப வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. சமாதானம். உங்களுக்கும் சமாதானம். ஓகே, தேங்க்யூ. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் நம்முடைய திருச்சபையுடைய பெண்கள், அதே போல் வாலிப பெண்கள் மிக சிறப்பாக நல்ல கலை நிகழ்ச்சிகளை, அதோடு கூட நல்ல கேள்வி பதில், இல்லை வேதாகமத்திலிருந்து இல்லை கேள்வி பதில்களை கேட்டு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அநேக நல்ல முன்பாக ஓடி வந்து நல்ல பரிசுகளை வாங்கினீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு நிமிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆரம்பிச்சலாமா? ரைட். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனத்திலே இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், காட் வித் அஸ். அது ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் அதை உரைக்கிறான். அதற்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் முதலாவது மனிதன் வெறுமையாய் இருக்கிறான் என்ற அர்த்தம். இந்த வெறுமையை நிரப்பும்படியாய் இயேசுவால் மட்டும்தான் முடியும். இல்லாவிட்டால் நம் வெற்று பாத்திரங்கள் தான், அல்லவனால் மண் பாத்திரங்கள் தான். அப்படியானால் இயேசு உள்ளே வந்தால் நாம் பரிபூரணம் அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, மகிமையின் பிரகாசமாய் நம்மை மாற்றுகிறார் என்று சொல்லி. 3வது, அவர் தேவ தன்மையின் சொரூபம் என்று சொல்லி, அவர் நம்மை
தேவத்தன்மையின் சொரூபமாய் அவர் வெளிப்பட்டார் நம்மோடு கூட இருக்கும்படியாக. அதனால தான் யோவான் 1:14, 15, 16 தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்றால், அவர் நம்மோடு இருக்கும்படியாய் வந்தவர் மாத்திரமல்ல, வார்த்தை மாம்சமானார், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. எதற்காக வெளிப்படுத்தினார்? நாம் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லாவிட்டால் நாம் வெற்று மண் பாத்திரம்தான். அதனாலதான் இந்த ரகசியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிற பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறார், இந்த பெரிய மகிமையை, பரிபூரணத்தை நாம் இந்த மண் பாண்டங்களிலே பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. அப்படியானால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எதற்காக? நம்மை பரிபூர்ணமாய் மாற்றுவதற்காக, தேவ மகிமையை மாற்றுவதற்காக. உங்களை அப்படியே கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையிலும் அர்ப்பணிக்கலாம்.